கவனிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு எத்தனை நாளைக்கு நம்ம போக போறோம், எத்தனை நாளைக்கு நம்ம பிளான் பண்ண போறோம். முன்ன மாதிரி இப்போ அந்த டைஜஸ்டிவ் கண்ட்ரோல் இப்போ நம்ம வயிறு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுச்சு திருப்பி. அதாவது ஏதாவது ஒரு வெளியில இருந்து இருக்கிற பொருட்கள் நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம போட்டோம்னா அது இன்ஸ்டன்டா நமக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து 2 டைம் ஷேக்ல நல்லா இருந்தேன். லோக்கல் ட்ரிப்புக்கு போயிருந்தேன். ஒரு பர்டிகுலர் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த சுட சுட கார்ன் வித்துருந்தாங்க. அந்த பாயில்டு கார்ன் அந்த மசாலா போட்டு நம்ம பண்ணி தருவாங்க. இதுல எங்க கொடுக்கலாம் மசாலா கொடுப்பாங்கன்னா இருக்குல்ல அந்த மாதிரி கார்ன் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டேன். என் அப்பா சார் கேட்கல, பசி இருந்தா நீங்க மத்தியானம் லஞ்ச் சாப்பிடணும். இல்லை இது ரெண்டாவது இருக்குது மேடம் பேசணும்னா அப்படி உட்காந்துக்கலாம் நேரத்துக்கு இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறேன் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா என்ன ஃப்ளோ பண்ணாங்க ப்ளீஸ் தப்பா நினச்சிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரெண்டாவது ஒன் சாப்பிட்டேன். சரி பின்ன வேலை வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை பண்ண போய் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தாங்க திருப்பி பசி. ஏன்னா கார்ன்ல வேலைலாம் ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் ஆச்சு, பாயில் வேற. இன்னொன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்குலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த மசாலா கிசாலா எல்லாம் சேர்த்து கடமை படிச்சு. இப்போ நம்ம உடம்புல இந்த ஷேக் இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு கார்டு மாதிரி இருக்கும், பாடி கார்டு ப்ரீஸ் மாதிரி நம்ம உடம்புல ரெடியா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்ஸ்டன்டா அடுத்த நாளைக்கு காலையில வந்து ஷேக் குடிச்சிட்டு திருப்பி என்னோட வேலைக்கு கிளம்பி பார்த்தா அடுத்த நாளைக்கு காலையில ஒரு 7 இருந்து 8 வாட்டி லூஸ் மோஷன். 8 வாட்டி லூஸ் மோஷன் ஃபுல்லா கான் தான் போகுது வெளியில. சாரி சாப்பிடும்போது சொல்றேன். பட் நடந்தது என்னன்னா அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் என்ன நடந்துருக்கு சொல்லி. பின்ன அது வந்து இந்த அமெரிக்கன் பாயில்டு கார்ன், எல்லோ கலர் கார்ன், அது நம்ம உடம்புக்கு ஒன்று சாப்பிடலாம். அது அத்திப்புத்த மாதிரி நம்ம ரெகுலரா சாப்பிட்ற டயட் கிடையாது. வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு அது சாப்பிட்ருக்கோம். அந்த ஒரு நாள் சாப்பிட்டதே நம்ம உடம்பு வந்து அது வந்து பாதிப்பு. அப்போ என்னாச்சு, அது கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த மோஷன் போயிருக்கு. ஆனால் அது கிளியர் ஆன பிறகு உடம்பு சோர்வாக வளர்ச்சியா இருக்குன்னா கிடையாது. அன்னைக்கு நான் ராத்திரி பட்டி போட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா டிராவல் போது இருக்கிற சில விதிமுறைகளை நீங்க நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க போற இடத்துல உங்களுக்கு கம்பெனி மூலமாகவோ ஹோட்டல் மூலமாகவோ ஏதாவது மூலமாகவோ உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது. நீங்க இந்த ஷேக் மீல் ஷேக் பேட்டர்ன்ல இருக்கீங்க, இல்லை 2 டைம் ஷேக் பேட்டர்ன்ல இருக்கீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய கொஞ்சம் பார்த்துக்கோ ஃபேஸ் பண்ணலாம். நீங்க வந்து கரெக்டா அப்படி பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட சாப்பாடு பேட்டர்ன்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங்ல என்ன கிடைக்கும் ஹோட்டல்ல நார்மலா ஒரு டீசென்டான ஹோட்டல் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட் ஹோட்டல் போறோம்னா அவர் 2-3 ஐட்டம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஜூஸ் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் டீ காஃபி வச்சிருப்பாங்க, ஒரு முட்டையோ ஆம்லெட் வச்சிருப்பாங்க. ஸோ முதல்ல நீங்க ட்ரை பண்ண வேண்டியதுன்னா முதல்ல ஃப்ரூட்ஸ் கூட வந்து எக்கோ ஆம்லெட்டோ அந்த மாதிரி ஒரு செட் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கீங்க, வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கீங்கன்னா முதல்ல ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கங்க. ஒரு கப் சாம்பார், நிறைய காய்கறிகளோட ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 இட்லி போட்டு 3 இட்லி போட்டு 2 இட்லி போட்டு அதில் வந்து போட்டு முக்கி சாம்பாரோட சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகுது, இட்லியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, சாம்பார் பருப்பும் காய்கறிகளும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. இதுலேயே ஓரளவு வயிறு உங்களுக்கு 75% வயிறு ஃபுல்லாகும் போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஏப்பம் வந்துருச்சுன்னா நிறுத்திட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா டீ காஃபி எடுத்துக்கங்க. சுகர் லைட்டா போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க டீ காஃபி. சில இடங்கள்ல போனா காஃபி ரொம்ப மட்டமா இருக்கும், ஆனா டீ வந்து சூடா பண்றதுனால பெட்டரா இருக்கும். காஃபி வந்து எல்லா இடத்துலயும் பாருங்க, ஒரு பட்ஜெட் ஹோட்டல்ஸ் ஆனாலும் சரி, எந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ஆனாலும் சரி, அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் தி காஃபி வந்து நாட் சோ குட்டா தான் கொடுப்பாங்க. ஃபில்டர் காஃபி தான் கிடைக்குமானா எஸ் யூ கேன் டேக். பட் அதிகமா ஃபில்டர் காஃபி எடுக்கும்போது பிபி இருக்கிறவங்களுக்கு உடனே ஷூட்டா பார்க்கும், வேர்வை வருது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஃபில்டர் காஃபி சாப்பிட்டோன்னே கெஃபீன் லெவல் கூடும்போது நமக்கு உடனே வேர்வை வருது. நிறைய கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, பிஎம்ஆர் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அந்த கிக்கு சொல்லுவாங்க, அந்த கிக் வந்து வேர்வை வருது. ஸோ இது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்தது என்னன்னா, இது உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பூரி இருக்கு, மசாலா இருக்கு, காய்கறிகள் நிறைந்த என்ன ஐட்டம் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் கார்ப்ஸ், அதிகமா பூரி எடுத்துக்கிறது, அதிகமா தோசை எடுத்துக்கிறது, அதிகமா மசாலா தோசை எடுத்துக்கிறது, நீங்க என்ன போட்டாலும் உங்க வயிறு ஏத்துக்குங்க. இது வந்து விரியக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் நீங்க ஆல்ரெடி ஒரு குட்டி பக்கத்துல இருக்கீங்க, உங்க வயிறு வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க பல்கா சாப்பிடும்போது உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மை கரெக்ட்? புரியுதா? So this is one of the patterns. இப்போ இது one of the patterns. Alternatively, நீங்க அந்த ஷேக் ஓட அடிக்ட் ஆகி நீ வேண்டாம் பிரேக்ஃபாஸ்டே வேண்டாம் ஷேக் குடிச்சிட்டு போலாம். You don't have to try anything. ரொம்ப ஆசைக்காக சொன்னாங்கன்னா இந்த பாயில் எக்கோ ஒரு ஆம்லெட் நீங்க எடுத்துக்கலாம். பட் யூ கிவ் a gap. நிறைய எடுத்துக்காதுங்க, வெயிட் போடு. கரெக்டா உங்க மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஒரு 6 கிராம் ஒரு முட்டையில கிடைக்குதுன்னா ஒரு 12 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சாச்சு. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன்ல நீங்க வந்தாச்சு. கிளியரா? ஓகே. சோ ஒரு ஷேக்க முதல்ல குடிச்சிட்டே போயிடுங்க. இல்லாட்டி டிராவல் போது எடுத்துட்டு போறது ரீபில்ட் ஸ்ட்ரென்த். 24 கிராம் புரோட்டீன் இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது நமக்கு. நீங்க நிறைய நடக்க போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்கன்னா நடந்து வந்த பிறகு டக்குனு ஒரு ரீபில் போட்டுக்கலாம். நீங்க வாக்கிங் போயிருக்கீங்க, இல்ல ஒரு மானுமெண்ட் பார்க்க போயிருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு ஊர் பார்க்க போயிருக்கீங்க, ஏதாவது பார்க்க போயிருக்கீங்க, ஏதாவது சுத்தி வட்டாரத்துல வந்து ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் பார்க்க போயிருக்கீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இது ஒரு பேட்டர்ன்.
சரி, ஷேக் குடிச்சிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆம்லெட்டோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்க வந்து சபைக்கு மரியாதை. கல்யாணத்துக்கு போறீங்க, சடனா காலம்பரத்தை முகூர்த்தத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் பார்த்தா முதல்ல வந்து கேசரி வைப்பாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க, சாம்பார் போடுவாங்க, இட்லி போடுவாங்க, இது போடுவாங்க. சபைக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் உங்க வயிறு வந்து போடும், கேலரி போடும். கல்யாணத்துல பண்றது கொஞ்சம் கைவசம் கொஞ்சம் பெருசாவே இருக்கும், நெய்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், சாம்பார்ல நெய் ஊற்றுறது காய்கறிகள் போடுறது எக்ஸ்ட்ராவா இருக்கும், பருப்பு வகைகள் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ நமக்கு அந்த இன்டைஜெஷன் பேட்டர்ன் வரதுக்குண்டான வாய்ப்பு. உங்க வயிறு ஒரு குழந்தை மாதிரி பக்குவாக நீங்க ஒரு வாரம் பூரா வீட்டில் சாப்பிட்டு அது மாறும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா? டன். ஓகே, இப்போ மதியம் வேலைக்கு இப்போ நீங்க ஒரு பேக்கேஜ் டூர்ல போறீங்க. இந்த பேக்கேஜ் டூர்ல லஞ்ச் கொடுக்குறான், டின்னர் கொடுக்குறான், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான் உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி போறீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம சாப்பிடணுங்கிறது அவசியம் கிடையாது. ரிமெம்பர் பண்ணுங்க, நீங்க எந்த மாதிரி இருக்கணும்னா அந்த ட்ரிப்ல நான் போறேன், எனக்கு சாப்பாடு தானே, நான் சாப்பிடாம இருந்தாலும் போகணுமா, உங்க வேற தான் உங்க பழம் போகுது. நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு பேலியில இருந்து வீட்டுல ரூம்ல இருக்கிறதுக்கு, டிராவல்ல போகாம இருக்கிறதுக்கு, உங்க ட்ரிப்போட பைசா வேஸ்டா போறதுக்கும் சாப்பிடாம இருக்கிறது நல்லதா கெட்டதா? which is better? ரிமெம்பர் ஒன், ஓவரா பர்டன் போட்டுட்டு உங்களால ஒரு மானுமெண்ட் பார்க்க முடியாது. சப்போஸ் ஆக்ரா போறீங்க, ஒரு பெரிய ஃபோர்ட்டை பார்க்க போறீங்க, குறைஞ்சபட்சம் 2.5 நேரம் நடக்கணும் நமக்கு ஆக்ரா ஃபோர்ட்ல. எப்படி நடப்பீங்க? வயிறு ஃபுல்லா இருந்தா இருப்பீங்களா, வேற காலியா இருந்தா இருப்பீங்களா? திங்க் அகைன். ஓகே, சோ இது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஊர்ல போறீங்க, ஒரு பர்టిక్యులர் ஊர்ல ஒரு பர்టిక్యులர் ஐட்டம் தான் ஃபேமஸ், அதை நான் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானிங் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெல்லிக்கு போவேன். டெல்லிக்கு போகும்போது எனக்கு வந்து சோலே பட்டூரே ஒரு பர்టిక్యులர் தால் மக்னி இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபுட் பேட்டர்ன் மாதிரி காலைல ஷேக் குடிச்சிட்டு ராத்திரி சாப்பாடு அங்கே போன மாதிரி வச்சுட்டு அதை போய் சாப்பிட்டு. ஆனா முன்ன மாதிரி கிடையாது. தால் மக்னியும் ஷாஹி பன்னீர், 4 ரொட்டி, இதெல்லாம் ஒரு ரொட்டிலே நம்ம வேகம் எடுக்கிறது. அப்போ தால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது, பன்னீர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது, கடாய் பன்னீர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங் டு தி டிஷஸ் அவைலபிள் தேர். எப்படி டிஷஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்க பிளான் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம். அடுத்தது, நீங்க நிறைய நடைபயிற்சி பண்ணிருக்கீங்க, நீங்க நடக்க போறீங்க, நிறைய அந்த ஊர்ல போய் நடக்க போறீங்க, சுத்தி வட்டாரத்தை பார்க்க போறீங்க, நிறைய டூரிஸ்ட் இடங்களை பார்க்க போறீங்கன்னா கீப் யுவர் செல்ஃப் ரெடி வித் ஹைட்ரேட். எங்க இருந்தாலும் தண்ணி கிடைக்கும். இப்போ ஹைட்ரேட் சாஷஸ் உங்க பாக்கெட் அட்லீஸ்ட் 5 to 10 பேக்கெட்ஸ் வச்சு எப்படி ஹைட்ரேட் காட்டுங்க. இப்படி எஸ் ஹைட்ரேட் நான் என்னோட பேக்ல எப்பவுமே வந்து எல்லாமே என்னோட பேக்ல நான் ரெடி வச்சேன். ஸோ இது வந்து லிஃப்ட் ஆஃப் அண்ட் ஹைட்ரேட் ரெண்டுமே ரெடியாக வச்சிருக்கேன். ஹைட்ரேட் இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 500 ml வாட்டர்ல வந்து அந்த ஹைட்ரேட்டை போட்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் கையில் வச்சுட்டு இந்த 4 hours டைம்ல தண்ணி நிறைய குடிக்க முடியாது. தண்ணி நிறைய குடிச்சா யூரின் வருது. சிம்பிளா குடிக்கணும். வேர்வை போக போக இப்போ மழை காலம் வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நாளைக்கு நீங்க வந்து டிராவல் எல்லாம் இருக்குன்னு டேக் அப் டு 2, பட் ஒரு நாளைக்கு ஒன்று தான் அட்வைஸ் வருது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று வந்த அட்வைஸ் வந்து நீங்க கோல்ட் ட்ரிங்க் வாங்குறீங்க, சடனா போயிட்டு போய் சுகர் கேன் ஜூஸ் வாங்குறீங்க, அது வாங்குறீங்க, கோல்டா ஒரு பாட்டில் வாங்குங்க 240 ml தண்ணியில வரையோ லெஃப்ட் ஆஃப்ல போட்டு சும்மா தகாதான குடிச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. வாட்டர்மெலன் ஃப்ளேவர் சில்லுன்னு வேற லெவல்ல இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஹேண்டி ட்ரிங்க்ஸ். ஓகே, இது மாதிரி ரீபில்ட் ஸ்ட்ரென்த் எப்பவுமே கையில இருக்கு. நமக்கு பசி இல்ல, சடனா வந்து பசிக்குது, இல்ல பசி இல்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல, அப்போ ரீபில்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. 240 ml தண்ணியில ஒரு ரீபில்ட போட்டு நீங்க ஈஸியா ஹேண்டி டு கேரி தி கோல்ட் பேக்கெட்ல இருக்கும், அதை போட்டு நீங்க குடிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி முடிஞ்ச வரையிலும் ராத்திரி இந்த சாப்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டா முடியுமோ முடியுங்க. நல்ல பிளாவரியா இருக்கிற டின்னர் இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனா பஃபே மாதிரி வச்சிருக்காங்கன்னா அங்க என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கு? நிறைய சலாட் இருக்கு, இல்லாட்டி பன்னீர் டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள், இல்லாட்டி சிக்கன் டிக்கா, இல்லாட்டி சிக்கன் ரோஸ்டடோ, இதுவோ ரோஸ்டடோ ஃப்ரைடோ இருந்ததுன்னா அவாய்ட். பட் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்தது என்னன்னா ஸ்வீட்ஸ் நிறைய இருந்ததுன்னா முதல்ல ஸ்வீட்ஸ் எடுத்து தான் சாப்பிடணும். நைட்ல டின்னர் போறீங்கன்னா ஆல்வேஸ் டேக் ஸ்வீட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்டார்ட் ஈட்டிங். சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, ஃப்ரூட் சாப்பிடுறது ரொம்பவே டேஞ்சரஸ். ஃப்ரூட்ஸோட மெட்டபாலிசம் சைக்கிள் வந்து உங்க ஃபுட்டோட மெட்டபாலிசத்தோட மாற்றி விட்டு போடுது. அதனால சாப்பிட்ட பிறகு ஃப்ரூட் சாப்பிடுறது, யாரெல்லாம் ராத்திரி சாப்பிடுறீங்களோ இன்னைக்குல இருந்து இந்த பழக்கத்தை எடுத்துங்க. கல்யாணத்தை போயிட்டு லாஸ்ட் சாப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க. கிளியர்? சோ இன்னைக்கு நீங்க வந்து அதே மாதிரி நம்மளோட டிராவல் இந்த ஷேக் அவுட் போறது ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமான கிடையாது, பட் எஸ் யூ கேன் டேக் இட். நிறைய பிளெண்டர்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, டிராவல் பிளெண்டர்ஸ் சொல்லி சொல்றாங்க, இந்த மாதிரி கிடைக்குது. இந்த பிளெண்டர் நீங்க ஏதாவது அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம கம்பெனி கூட ப்ரொமோஷன் போடுவாங்க பிளெண்டர்ஸ், டிராவல் பிளெண்டர்ஸ். ஒரு பிளெண்டர் வாங்கி ஒரு பேக்ல வச்சுக்கோங்க. 2 பேரா போறீங்க, ஒரு 6 நாள் போறீங்கன்னா ஒரு டப்பா ஃபார்முலா வாங்கி ஒரு ப்ரோட்டீன், ஒரு ஷேக் மெயின்டைன் கூட வந்து ஃபைபர்லாம் கூட்டி ப்ரொமோஷன் போட்டு எடுத்து போயிடலாம். இல்லையா, ஒரு 4 நாள் ட்ரிப்புக்கு போறீங்க, 2 பேரா போறீங்கன்னா 8 பேக்கெட் ஒரு வேளைக்கு, 2 வேளைக்கு 4 வச்சு 4 நாள் 8 பேக்கெட் ஒரு ஆளுக்கு எடுத்துட்டு 16 பேக்கெட் நீங்க பேக் பண்ணிக்கலாம் ஜிப்லாக் பவுச்ல. தி பெஸ்ட் ஆப்ஷன். வெயிட் தூக்குறது கஷ்டம் கிடையாது,
டப்பாக்கு தனியா பேக் போடணும்னு அவசியம் கிடையாது. தனியா பேக் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சாப்பாடு பேக் மட்டும் தனியா வச்சுட்டீங்க உங்களோட. முன்னாடியே நம்ம போயிடணும்ல, கட்டுச்சாத கூட மாதிரி நமக்கு வந்து புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிடுதல்ல, ஹெல்தி ஃபுட் எடுத்துன்னு போகலாமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஈஸியாக நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களோட ஃபுட்டை வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க அதில் ட்ராவலில் அழகாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த கஷ்டமும் கிடையாது. எங்கே போனாலும் கோல்டு வாட்டர் கிடைக்கும். கோல்டு வாட்டர் கிடைக்கல நல்ல ஹோட்டலில் சொன்னால் தருவான். இல்லை பிளைன் வாட்டரில் ஷேக் பண்ணிக்கலாம். சரியா, பிளைன் வாட்டரில் ஒரு 240 போட்டுட்டு 300 ml போட்டுட்டு அதில் வந்து ஃபார்முலாவான ஃப்ரெஷ் ஷேக் மேட் அண்ட் ப்ரோட்டீன் போட்டுட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா குளிக்கிட்டு 40 தடவை லெஃப்ட் கையில் 40 தடவை ரைட் கையில் கொஞ்சம் குளிக்கிட்டு குடிங்க. கைக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. யார் யாருக்கு டெவலப் கிடைச்சுங்க? நல்ல ஒரு காரணமா